फ्रेंड्स इनके नम्म किचन फ्रेशा मसाला अरच्ची சேர்த்து நல்ல டேஸ்டியா காரசாரமா நண்டு மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சளி இருக்கும்போது இத சாப்பிட்டீங்கன்னா தலையில இருக்கிற சளி எல்லாம் ஈஸியா வெளியேறிடும். அந்த மசாலாவோட நண்டு கால் எல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 6 காஞ்ச மிளகாய், 4 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வத்தல் கொஞ்சம் வறுபடணும். காஞ்ச மிளகாய் ஓரளவு வறுபட்டதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. நண்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், உப்பு, லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிங்கன்னா அந்த நண்டோட கவிச்ச ஸ்மெல் வந்து கிரேவியில் கொஞ்சம் கூட தெரியாது, சாப்பிட நல்லாயிருக்கும். 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வறுத்த மசாலாவும் நல்லா ஆறிட்டு இப்போ இதை ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. சப்போஸ் இந்த மசாலா மீதி வந்தாலும் நம்ம இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சூடாக இருந்தால் அதில் 6 பல் பூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை அந்த எண்ணெயிலே லேசாக வதக்கிக்கோங்க. பூண்டும் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் அரைச்சி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்துட்டு அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு முழுசாவே சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பொடி பண்ண மசாலாவை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே மொத்தமாக சேர்க்காதீங்க. நண்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காரம் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா பாதி மசாலா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணதான், அதனால் ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கழுவி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ நண்டை எடுத்துருக்கேன். அந்த மசாலாவோட ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவை, மசாலா பத்தலை அப்படின்னா மீதி மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. பாதி மசாலாவோட காரமே எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா காரம் அதுக்கப்புறம் மீதி பாதி பவுடர் நான் சேர்க்கலை. அது இன்னொரு நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி சேர்க்காம வறுத்து பொடி பண்ணதான் கெட்டு போகாது. மூடி போட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. இப்போ மூடியை எடுத்துட்டு அதே மீடியம் ஃப்ளேம்லேயே தேவையான திக்னஸ் வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நம்மளோட நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.